அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 111 மேஜிக் டே, குபேர அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி. இந்த அற்புதமான நாள் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலுக்கு மாற்றக்கூடியது. ஸோ யாருமே இந்த தினத்தை நீங்க தவற விடாதீங்க. வேறு எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். இந்த வீடியோவில் வரப்போகும் முக்கியமான இந்த போட்டோவை 10 நிமிடங்கள் உற்று பார்த்தால் போதும் 2024 ஆண்டு முழுவதுமே செல்வ செழிப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. மன ஒருநிலைப்பாட்டுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த போட்டோவை 10 நிமிடங்களுக்கு உன்னிப்பாக பொறுமையா நீங்க பார்த்தாலே போதும் 16 செல்வங்களும் உங்கள் வசமாகும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த போட்டோ என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல பார்க்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சைக்கோ சிம்பாலஜி மெத்தட். இந்த சைக்கோ சிம்பாலஜினா என்னன்றத ஆல்ரெடி சில பதிவுகளை நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது குறிப்பிட்ட ஓவியத்தையோ தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரகசிய தன்மை நம் மூளையின் வலது பக்கத்துல பதியும். நம்முடைய ரைட் ஹேண்ட் சைட் பிரெயினுக்கும் ஆழ்மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின்ல பதிந்த விஷயங்கள் நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியும். சோ அந்த பொருட்களின் தன்மைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போறதும் சைக்கோ சிம்பாலஜி போன்ற ஒரு மெத்தட் தாங்க. சைக்கோ சிம்பாலஜில குறிப்பிட்ட பொருள் அல்லது ஓவியத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மெத்தட்ல ஒரு பணவசிய எந்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த எந்திரத்தை எப்படி பார்க்கணும், எந்த நேரத்துல பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ஜனவரி 11, 2024 வியாழக்கிழமை விடியற் காலை 4 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. இதுல ஒரு நுட்பமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரியது. அதே போல அமாவாசை திதியும் குபேரருக்கு உகந்தது. ஐப்பசி மாத அமாவாசை திதியில தாங்க லட்சுமி குபேரர் பூஜையை நம்ம செய்வோம். உங்க நிறைய பேருக்கு அது தெரியும். சோ நாளைய தினம் பார்த்தோம்னா குபேரருக்கு உரிய வியாழக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். மேலும் நாளைய தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு உச்சக்கட்ட பலன்கள் கிடைக்கும். இதை தாண்டி நாளைய தினம் மேஜிக் டே, அதாவது 11ஆம் தேதி 1வது மாதம் 3 ஒன்றுகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். இது ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த மேஜிக் டேவை முன்னிட்டு போன பதிவுல ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம பார்த்திருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, இவ்வளவு அற்புதமான நாளில் சிறப்பான நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே குபேர காலம், அதாவது குபேரருக்கு உரிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. நாளைய தினம் அமாவாசை திதி மாலை 6 மணி 31 நிமிடங்களுடன் நிறைவு பெறுதுங்க. சோ அமாவாசை திதியும் குபேர காலமும் சேருகின்ற அந்த அற்புதமான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஜனவரி 11 வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் மாலை 6:30 வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றவர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விடியற்காலை 4 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால மாலை 6:30 மணி வரை இருக்கும். அந்த நேரத்தையும் பயன்படுத்த முடியாதவங்க இரவு 8 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப டைமிங்ஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால நீங்க குளிச்சிட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த போட்டோவை நீங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகும் அந்த படம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ குபேர எந்திரம். 16 செல்வங்களையும்
நமக்கு வாரி வழங்கக்கூடிய யக்ஷதேவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ குபேரர். அந்த குபேரருக்கு உரிய எந்திரத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். கூகுள்லயும் இந்த குபேர யந்திரம் இருக்கும், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அல்லது இப்ப நம்ம டிஸ்பிளேலையும் நான் போடுறேங்க, அதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க இதை நீங்க வரைஞ்சு வச்சு கூட பார்க்கலாம். உங்க கைப்பட ஒரு பேப்பர்ல அந்த குபேர எந்திரத்தை நீங்க வரைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிடங்கள் நீங்க பாருங்க. அதற்கு பிறகு அந்த எந்திரத்தை உங்க மணி பர்ஸ்ல, வேலட்ல அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கோங்க. அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் அந்த எந்திரத்தை நீங்க வைக்கலாம். விருப்பப்படுறவங்க நீங்க வரைஞ்சு வச்சு பாருங்க. மற்றவர்கள் ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும். இந்த குபேர எந்திரத்தை வரைய போறவங்க நீங்க கிரீன் கலர் பென் மட்டும் தாங்க பயன்படுத்தி வரையணும். பச்சை நிறம் குபேரருக்கு உரியது. ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர்ல இந்த குபேர எந்திரத்தை நம்ம வரையணும். ஃப்ரீ ஹேண்ட்ல இதை நீங்க வரைய வேண்டாம். வரைய போறவங்க நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி ப்ராப்பரா நீங்க வரையணும். பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய எந்திரம், அதனால கொஞ்சம் நீட்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேங்க, இது கட்டாயம் கிடையாது. வரையணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த எந்திரத்தை வரைஞ்சு வச்சு பாருங்க. மற்றவர்கள் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்க பார்த்தாலே போதும். வரைய போறவங்க மேல நீங்க குபேர யந்திரம்னோ எழுதலாம், அல்லது பணவசிய எந்திரம்னோ நீங்க எழுதலாம். ஒரு தியானத்துல இருப்பதை போல மன ஒருநிலைப்பாட்டுடன் 10 நிமிஷத்திற்கு இந்த போட்டோவை நீங்க பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களையும் நீங்க பொறுமையா பாருங்க. முதல் வரிசையில 27, 20, 25, இரண்டாவது வரிசையில 22, 24, 26, மூன்றாவது வரிசையில 23, 28 மற்றும் 21. ஸ்ரீ குபேரரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த எந்திரத்தை நீங்க பாருங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை நம்ம ஈர்க்கணும்னாலே அதற்கு பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு தேவை. அந்த ஆற்றலை இந்த எந்திரம் நமக்கு கொடுக்கும். எந்த ஒரு கோரிக்கையும் தேவையும் நீங்க வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. 10 நிமிஷம் இந்த எந்திரத்தை ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும். இதைவிட சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் இருக்காதுங்க, உங்களுக்கே தெரியும். சோ அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த சிம்பிளான மெத்தடை நாளைய தினம் மறக்காமல் நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.